Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மும்பையின் முக்கிய பகுதியான தாராவியில் அதானி நிறுவனம் மறுசீரமைப்பு செய்ய அங்கிருக்கும் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த எதிர்ப்பின் பின்னணி குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். மும்பை தாராவி ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிசை பகுதி. இதற்கு முன்பு தாராவியில் மக்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுக்கிறோம், நல்வாழ்வு திட்டங்கள் அமைத்து கொடுக்கிறோம் என 3 முறை குடிபெயர்வு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதற்கு தாராவி மக்களிடம் இருந்து வந்த கடும் எதிர்ப்பு காரணமாக தொடங்கிய வேகத்திலேயே திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை குடியிருப்பு திட்டத்திற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதிர்ப்போடு சேர்ந்து அச்சமும் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் அதானி. மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தாராவி பகுதியில் அதானியால் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய குடியிருப்பு திட்டம் குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி குடிசை பகுதியினுடைய பரப்பு 600 ஏக்கர். தாராவியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமல்லாது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்தவர்கள், ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து குடிபெயர்ந்து 100 வருடங்களுக்கு முன்பு சென்றவர்கள் அதிகம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் இருக்கிறது. குடிசை தொழில்களாக இவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாராவியின் சிறப்புகள் என்னவென்றால், தேசிய மற்றும் பன்னாட்டு சந்தைகளுக்கு ஏற்ற சிறிய பொருட்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் தாராவி பகுதியில் மும்பையிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த பிளாஸ்டிக்கும் 80% இங்குதான் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. அப்போ நகரத்தினுடைய சுத்திகரிப்பையும் தாராவி மக்களே மேற்கொள்கிறார்கள். குறைந்த இடத்தில் உயர் உற்பத்தி செய்யும் நகரத்தின் ஒரு உற்பத்தி மாதிரியாக விளங்குகிறது தாராவி அபிவிருத்தி திட்டம். நவ்பாரத் மெகா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அதானி குழுமம் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. 5069 கோடி செலவில் 7 ஆண்டுகள்ல இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக முடிக்கப்படும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கிறது. புதிய குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் கட்டப்படும்னு சொல்றாங்க. தாராவியில் இருக்கக்கூடிய 10% பகுதியில மக்களை அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைத்துவிட்டு மற்ற இடங்கள்ல நகர வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்துவதுதான் இந்த ஒட்டுமொத்தமான அபிவிருத்தி திட்டமாகும். மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு 20% பங்கும், அதானி குழுமத்திற்கு 80% பங்கும் இந்த திட்டத்தில் இருக்கிறது. 1 லட்சம் வீடுகள். யார் தகுதியுடையோர், யார் தகுதியற்றோர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குது. மக்கள் எதிர்ப்பிற்கு என்ன காரணம்? தகுதியற்றோர் பட்டியல் குழப்பம். 2000ற்கு முன்பு பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே குடியிருப்பு பகுதிகளுக்காக ஒதுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் பட்டா இல்லாதவர்களுக்கும் வீடுகள் வழங்கப்படாது என கூறப்பட்டிருக்கிறது. வெறும் குடியிருப்புகள் வழங்கப்படுவதை விட வாழ்வாதார உத்திகளுக்கு தேவையான தொழில்கள் மேம்படுத்த வேண்டும் என மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதானி குழுமத்தின் மீதான சந்தேகம்தான் மக்கள் எதிர்ப்பிற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. சரி, மக்கள் எந்த பகுதிக்கு இடம்பெயர வைக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், தியோனார் என கூடுகின்ற ஒரு பகுதி மும்பை நகரத்தினுடைய குப்பை மேடு. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மும்பை நகரத்தில் சேர்த்து வைக்கப்படக்கூடிய குப்பை மலையாக விளங்குகிறது. மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தான பகுதியாக இருக்கிறது தியானோர். தொழில்நுட்ப ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் வசிக்க முடியாத ஒரு நிலை இருப்பதால் தியானோர் பகுதிக்கு மக்கள் செல்ல மறுக்கிறார்கள். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.